எதுக்கு ட்ரெஸ்? எதுக்கு ட்ரெஸ்னா வந்து இந்த பிளான் கிடையாது. எனக்குலாம் 5000 ரூபாய்க்குலாம் ட்ரெஸ் வேணாம்ல. எனக்கு 5000 ரூபாய்க்கு வேணும். எனக்கு 5000 ரூபாய்க்குலாம் வேணாம். ஐயோ 5000 ரூபாய் ரொம்ப அதிகம் மஞ்சு. ரொம்ப கோச்சுக்காதீங்க வாங்க. ஓகே இப்போ வந்து ட்ரெஸ் எடுக்க போறோம். என்ன பிளான்? எங்களுக்கு இந்த பிளான்லாம் இல்ல, திடீர்னு தான் பிளான். நான் மர்மேட் மட்டும் தான் எடுக்கலாம்னு பார்த்தேன். இருந்தாலும் முறையை வந்து கரெக்டா செஞ்சிருக்கோம். அதனால தம்பி எங்க ஹஸ்பண்ட் விட்டுட்டு எங்க முறைக்கு பாத்தீங்கன்னா அத்தை மாமா எடுத்துட்டாங்க ட்ரெஸ். இருந்தாலும் குழந்தைங்களுக்காக பாத்தீங்கன்னா நான் காசு கொடுக்க போறேன். அதே மாதிரி வந்து மைதர்சன் வந்து எனக்காவது வரும்போது அவனுக்குமே தீபாவளி காசு நம்ம ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு கொடுத்துருவோம். எப்ப மீட் பண்றோம் அப்ப கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து வேண்டாம்னு சொன்னேன். ட்ரெஸ் நிறைய எடுத்தாச்சு, வெடி கொடுத்தாச்சு ஏற்கனவே. அந்த வீடியோல வேணா நாங்க ஆட் பண்றோம். முருகன் வெடி. ஆமா வெடி கொடுத்தாச்சு. இனி வந்து தீபாவளி ஃபுல்லாமே நல்ல ஸ்பெஷலா ஓடி. இப்போ வந்து எங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காண்டி எங்களுக்கும் சரி லெக்சரலுக்கும் சரி 2 பேத்துக்கு தானே. ஆமா 2 பேத்துக்குமே மைதர்ஷனுக்கு எல்லாத்துக்குமே ட்ரெஸ் வந்து நாங்க தீபாவளி கொண்டாடுறதுனால எங்க அத்தை எங்க நாத்தனார் வீட்டுல இருந்து எங்க அண்ணன் வீட்டுல இருந்து எங்களுக்கு வந்து தீபாவளி சீர் வருது. கரெக்டா? நான் போறேன். ஆமா அண்ணன் வீட்டு சீர் எங்களுக்கு வருது. அண்ணன் வீட்டு சீர் அண்ணன் தான் ஃபர்ஸ்ட். அப்பதான் நாத்தனார். ஓகேவா? ஓகே நம்ம போய் இப்ப ட்ரெஸ் எடுக்கலாம் வாங்க. ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை. சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. இந்த கலர் பார்த்துருக்கோம் நாங்க. இந்த டிசைன்ல வேற கலர் பார்ப்போம். டிஃப்ரெண்ட் கலரா பார்த்துருவான். ஒரே டிசைன்ல வேற வேற கலர் நல்லா இருக்கும். மஞ்சு நீ எது மாதிரி எடுத்த? என்ன கலர் எடுத்த? நான் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டோன் வச்சிருக்கோம். இந்த மாதிரி இருக்கும் இந்த கலர். வயசு கொஞ்சம் ராமா கிரீன் பிளெயின் சாரி இன்னைக்கு கட்டியிருந்தேன்ல அந்த மாதிரி வரும். இந்த கலர் மாதிரி தான் நான் எடுத்தேன். நல்லா இருக்கு இந்த கலர். இந்த மாடல்ல இல்ல, நீ வேற வேற மாடலா தான் இருக்கு. இது கொஞ்சம் நல்லா இருக்கு, டிஃபரெண்டா இருக்கு. இதுல வேற கலர் இல்ல. இந்த இருக்கு பாரு. இது ஒண்ணுதான் இருக்கு போலடி. இது ரெண்டும் ஒரே கலரோ? ஆனா இதுல உள்ள டிசைன் இந்த ரெண்டு ஒண்ணுதான் இருக்கு. இது கொண்டு ஒரு கொஞ்சம் சேமா வரும். இது ரெண்டும் கூட ஒரே மாதிரி வந்து இது வந்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி அருள் ரீசெண்டாக ஒரு கலெக்ஷன் வச்சுருந்தா இந்த கலரில். அதனால் இந்த கலர் வந்து எனக்கு, இந்த கலர் வந்து அருளுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த சாரீ பார்த்தோம், லைட் கலராக இருக்குது. நான் லைட் கலர் போடுவேன். நீ லைட் கலர்ல போட்டு நான் பார்க்கல, அதனால தான் இது வேணான்ட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா இருக்கும். எடுத்தாச்சு, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இந்த சாரீ. இப்போ இது ரெண்டு ரேட் உனக்கு ஓகே தானே? ஓகே ஓகே, எதனாலும் ஓகே. ஓகே தான். இது வந்து யாருக்கு? இது வந்து என் மருமேன். இது நல்லா இருக்கீல? ஓகே டன் டன். இது ஓப்பன் பண்ணி காட்டிடுங்க. பிள்ளைங்க மாதிரி இருக்கும். இது 4 வயசு, இது 3 வயசு. கரெக்டாக இருக்கும். ஓகே டன். இது ஓகே ஓகே தானே? உங்கள் அண்ணங்களுக்கு பார்க்குறாங்க மேடம். ஒயிட் தான் நல்லா இருக்காது. அந்த பாக்ஸ் போட மாட்டாங்க, அதை சொல்லும் போது வேஸ்டா போயிருது. இதுனா நீ இன்னும் பால் காய்ச்சிக்கு எடுத்து கொடுத்ததே அவன் போடலை. ஆமா, அது அட்டைப்பெட்டியில் எடுத்து கொடுத்தேன். போட்டேன். இதுக்கு போட்டிருந்தேன் இல்லையா? அவன் போடல. மொட்டை ஃபங்க்ஷனுக்கு என்ன போட்டிருந்தேன்? ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருந்தேன். உன் சேலையை தான் நான் பற்றி நீ எடுத்து கொடுத்த சேலையை நான் எல்லாம் கட்டுறேன், பார்த்துக்க. எங்க கட்டிருக்கிய? நானே மொட்டை எடுக்கிற ஃபங்க்ஷன் நீ எடுத்து கொடுத்த சேலை தானே கட்டியிருந்தேன். அழகா அழகா கட்டிருந்தேன். அழகா இருக்கு. சரி, இப்போ ஒயிட் ஒன்று எடுத்துருக்கோம். அது நல்லா இருக்கு. இந்த கிளாத்து இன்னொன்று கிடைக்க மாட்டேங்குது. நம்ம எது கிடைச்சிருக்கோம், கிடைக்க மாட்டேங்குது. ஒரே மாதிரி எடுத்துடலாம். ஆமா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இதுவும் கொஞ்சம், இது வந்து பாத்தீங்கன்னா ராமனுக்கு, இது லக்ஷ்மணனுக்கு. சேலைக்கு மேட்சாவே எடுத்தாச்சு.
மை நீ இல்ல அவளும் இல்ல. இப்ப நான் வயசு யாரு ஃபர்ஸ்ட் போறா அவதான் வின்னிங். இவன் போட்டுருவா. மையி 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 நக்கிருச்சு மையி. அம்மா அம்மா நான் ஒரு பாயிண்ட். வயசு நீ எடுக்காது பேசாம பைய போடணும். அம்மா மண்டை அடிக்க போதுடா. போடவா? நீ தள்ளி வா, இங்க வா. வயசு நீ எந்திக்காத மண்டை இடிக்க. சிம்பிளா அந்த வீடியோ முடிச்சா என்னென்ன வாங்கணும், யார் யாருக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிடுறோம். இது வந்து எங்களுக்கு தீபாவளி கிடையாது. நாங்க இந்த வட்டம் யாருக்குமே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கல. நான் அத்தை மாமாவுக்கு எடுத்து கொடுக்கல. இந்த வட்டம் அம்மா அப்பாவுக்கு எடுத்து கொடுக்கல, அத்தை மாமாவுக்கு எடுத்து கொடுக்கல, யாருக்குமே எடுத்து கொடுக்கல. ஏன்னா இவங்களுக்கு தீபாவளி இல்ல. அவன் எடுத்து மகிக்கு மட்டும் சும்மா அவனுக்கு எடுத்து கொடுக்காம இருக்கக்கூடாதுன்றதுக்காக புது பிள்ளைகளா ட்ரெஸ் புது ட்ரெஸ் போடுவாங்க அவனுக்கு. நம்ம எல்லா வீடியோலயுமே சொல்லியிருக்கோம். அதெல்லாம் எடுப்போம். இந்த மஞ்சு கட்டுக்குள்ள யாருக்கும் கிடைக்கல. ஆனா வந்து அங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து இவ வந்து மயிலனுக்குலாம் எடுக்கும் போது வேலனுக்காக எடுக்கணும்ன்றதுக்காண்டி வேலனுக்கு ரோட்டே சொல்லணும். நான் இப்பதான் ரோட்டே சொல்றேன். வேலனுக்கு மட்டும் நான் ட்ரெஸ் எடுத்தேன். அதை மட்டும் நான் காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன நீ எடுத்து காமிச்சிருக்கேன். இவங்க எனக்கு ஏன் ட்ரெஸ் கொடுத்தோம் அதையும் சொல்லிடுவோம். நாங்க ஏன் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கோம்னா இவங்களுக்கு தீபாவளி இல்ல, தங்கச்சி கடமையா வந்து இதை செய்யணும். எப்படின்னா தீபாவளி இல்லாதவங்களுக்கு இந்த ஊர்ல அது வளர்ப்போம், அதனால செஞ்சிருக்கோம். இது வந்து சின்ன நிக்கி இந்த சேலை, இது ட்ரெண்டிங் சேலை, அதுக்கு மேஜர் சட்டை. தனித்தனியா வெள்ளை சட்டை பார்த்தோம், பட் அது வேணாம் சொல்லிட்டு அமையல. அதனால போயிட்டே எடுத்துக்கலாம். இது வந்து இது வந்து யோகானிக்கா, இது வந்து யோகானிக்கு, அது வந்து அரளனிக்கு. இது வந்து ராம் ஃபேமிலிக்கு, இது லக்ஷ்மி ஃபேமிலி அப்படி சொல்லிடுவோம். தம்பிக்கு 2 பேருக்கு ஒரே மாதிரி எடுத்தோம். அதனால போனோடனே பார்த்து வீடியோல இருக்குமே. ஆமா, இது ஒரே மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரே மாதிரி நல்லா இருந்துச்சு. பிளிங்கோ ஷர்ட் மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே எடுத்தோம். அதுக்கு வந்து மேட்சா பேண்ட். அப்புறம் 2 பேருக்கு வேஷ்டி சட்டை. சட்டையில வந்து 2 சைடு சேப் வச்சோம். ஒரே மாதிரி எடுக்கலாம்னு பார்த்தோம். சேலை வேற வேற மாதிரி அமைஞ்சிச்சு. சரி வேற வேற மாதிரி எடுத்துடலாம். நீங்க இந்த சாரி கட்டும் போது பின்னாடி வந்து உங்களுக்கு பிரிண்டிங் வரும். பிரிண்டிங் சேலை டிஃப்ரெண்டா இருக்கும் சட்டை. மாடல் எங்க அண்ணன் ஃபேஷனா போடணும்னு எடுத்து கொடுத்துருக்கேன். முதல் டைமா வந்து இத்தனை பேருக்கு நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். பால் அதிகம் தான். ஆமா, பால் காய்ச்சி தவிர இப்ப இது முதல் டைமா இவ்வளவு பேருக்கு எடுத்து கொடுக்குறேன். இல்லைன்னா பிள்ளைகளுக்கு மட்டும் எடுத்து கொடுக்குறேன் தான் பண்ணுவோம். தீபாவளி இல்ல, தீபாவளி இல்லன்றது ஒரு முறை, அது பண்ணணும். அது வந்து கடமை. இன்னும் வந்து பலகாரம் பழம் மட்டும் கொஞ்சம் வாங்கி கொடுக்கணும். அது அண்ணன் போயில வாங்கி கொடுத்துரும். அப்புறம் அந்த அண்ணன் வரும்போது வாங்கி கொடுத்துருவோம். சின்ன சேலை பாத்தீங்கன்னா எனக்கு இந்த சேலை கலர் என்கிட்ட இருக்காது. இந்த கலர் இல்ல, இந்த கலர் அதுல நீங்க இருக்கு. உங்க இது போடுவே ஒயிட் கலர் ஷர்ட். ஒயிட் ஆனா நல்லா இருக்கும். ஒயிட் கலர் நல்லா, ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு நல்லா இருக்கும். நான் ஒயிட் தான் போடாத. கோவிலுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போடுங்க. வேலனுக்கு நான் எடுத்தது. ஏன்னா அங்க போய் கூட்டி போய் எனக்கு சின்னவனுக்கு எடுக்காம தான் கஷ்டமா இருந்துச்சு. அந்த மாதிரியாவே இருந்துச்சு. சரி வேலனுக்கு நான் எடுத்து கொடுத்தேன்னு சொல்லிட்டு வைஷ்ணவிக்கு காசு கொடுத்துட்டு, அதே மாதிரி என்ன மகிதர்ஷனுக்கும் காசு கொடுத்துட்டு, வைஷ்ணவிக்கு மகிதர்ஷனுக்கு காசு, இவனுக்கு ஒரு ட்ரெஸ். இது ஒரு ரஃப்யூஸ் ட்ரெஸ் மாதிரி. இது ரஃப்யூஸ் மாதிரி. இது ஒரு நல்லா இருக்கிறாம. இது நல்லா பார்த்தோம். அப்புறம் இந்த கலர் நல்லா இருந்துச்சு. அதனால நல்லா இருக்கும்லாம் வேலனுக்கு எடுத்தாச்சு. இது வந்து அப்பாவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குற எடுத்துருக்கோம். அதை நெக்ஸ்ட் பார்ப்போம். அவ்வளவுதான். போய் சீர் கொடுக்குற ஃபங்க்ஷன்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சுக்கலாம். ஆமா, வாங்க போலாம். போகலாம். நாங்க தான் வரோம். நீங்க வரணும். நாங்க உங்களை கூட்டு போறோம். உங்களுக்கு வழி தெரியாதனால நாங்க கூட்டு போறோம். இது வந்து மறந்துடாதீங்க. நான் வந்து பலகாரம் சுட போறேன். எனக்கு கரண்டிக்கு 130 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். வாங்க நம்ம போய் பலகாரம் சுட பார்க்கலாம். ஏன்னா போன வருஷம் அதுல கல்லு மாதிரி இருந்துச்சு, சொல்றாங்க. இந்த வாட்டி முறுக்கு பழனி கட்டு மாதிரி இருக்கு. பலகாரம் சுடுற வீடியோ வரும், பட் வேலை இருக்கனால போறாங்க. அப்புறம் நம்ம வந்து பலகாரம் எப்படி இருக்கு, இல்லைன்னா சிவகங்கை போகும்போது நான் அந்த பலகாரத்தை கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு வருவோம். இருப்பாங்கன்னு பாப்போம். எங்க அம்மா சிரிக்கிது கிடந்து. பேசாதீங்க. நான் நல்லா தான் எல்லா சாப்பாடு எல்லாமே நல்லா பண்ணுவேன். ரொம்ப பேசுறீங்க. நீங்க வீடியோ கட் பண்ணுங்க. வாங்க வீட்டுக்கு தீபாவளிக்கு பலகாரம் நல்லா முறுக்கு நல்லா வரணும். சேவ் மாதிரி வந்துடக்கூடாதுன்னு. இப்ப வந்து நம்ம குடுக்கறத
வாங்குறத கொடுத்துட்டோம், போய் வாங்குறத போய் வாங்கிடுவோம். வாங்க போலாம். எல்லாரும் தீபாவளி வந்துருங்க. வந்துடுறோம். மாத்தி மாத்தி அது அங்க வந்து கொடுக்கணும், ரேட்டா தான் வரும். அதனால இங்கே கொடுத்துட்டோம். தேங்க்யூ. நீங்க வந்துருங்க எல்லாரும். கீழே வச்சுட்டு வாங்க. எங்க அம்மா இதை வந்து எடுத்துக்கிருக்கு. இந்தா ஏன் ஆஃப் பண்ண, இதையே இதை கட் பண்ணிக்க.